ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. தக்காளி இருந்தால் போதும், ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது சூடாக இட்லி, தோசை, பணியாரத்துக்கூடையெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூடவே 3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு. ஸோ நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால 5 பல் சேர்க்கிறேன். பெரிய சைஸ் மலை பூண்டாக இருந்துச்சுன்னா 2 பல் சேர்த்திங்கனாலே போதும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஸோ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். நீங்கள் ஒரு வேளை தனி மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சாம்பார் நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க, கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூடவே நல்லா பழமாக 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இதை இப்போ கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இந்த தக்காளி லைட்டாக புளிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 2 அளவுக்கு சேர்க்குறேன். புளிப்பு குறைவான தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க, சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ சாம்பாருக்கு மசாலா விழுது தயாராகிடுச்சு. ரொம்பவே நைஸாக அரைச்சிடாதீங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும், அடுத்தது நம்ம சாம்பார் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த சாம்பாருக்கு நம்ம சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 2லும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா விழுது நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கிறதுனால சாம்பார் வந்து நல்லாவே திக்காகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக சாம்பாரை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. சாம்பார் நல்லா திக்காகி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லியலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சாம்பார் வந்து ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இட்லி, தோசை, பணியாரத்துக்கூடையெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம தக்காளி சாம்பார் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த தக்காளி சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.